वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नारयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बोधं सहस्रमहदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलसेन योगिवादान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमृषान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यः सूरयः तेजो वारिमृदां यदा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवरं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र हृद्भिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुरामृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालय मुहुरवो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तं मनुवेदमवेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहार पुत्रेति तन्मयतया परमो अभिनेदुःखं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुं मुरयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् तृणादपि सुनीचेन सरोरपि सहिष्णुना अमानिना मानधेन कीर्तनीय सदा हरिः பக்தியில முதல்ல நான் நீ சன்னு ஒரு அபிப்பிராயம் வரும். நான் புல்லை காட்டிலும் தாழ்ந்தவன் ஒரு எண்ணம் இருக்கு. சத்தியம் அதுதான்.
உலகத்தை எல்லாரும் நான் பெரியவன், எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இந்த பதவி இருக்கு, இவ்வளவு படிச்சிருக்கேன், என் சரீரம் அழகா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, நான் உலகத்தை இத்தனை நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன், என்னாலதான் குடும்பம் மேல வந்திருக்கு, பல்வேறு விதமான அகம்பாவத்தை மாட்டிட்டு அப்படி இருக்கக்கூடாது. உள்ளை காட்டிலும் தாழ்ந்தவன் ஒரு அபிப்பிராயம். பொறுமை வேணுமா? எப்படிப்பட்ட பொறுமைன்னு கேட்டா மரம் போலே அப்படின்னு தெரியவா சொல்ற. மரம் இருக்க வெயில்ல, பனியில, மழையில எல்லாத்தையும் கடக்கிறதும் ஆனா ஒரே மாதிரி தான் இருக்கு. தன்மை ஒண்ணும் மாறுறது இல்லையே. பனிக்காலமோ மழைக்காலமோ ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி நல்லவனோ கெட்டவனோ யார் தன்னை கீழே வந்தாலும் நிழல் கொடுக்கிறது. தன்னை வெட்டினா கூட ஒருத்த மரத்தை வெட்டின்னு இருப்பா, ரொம்ப களைச்சி போயிடுது, அப்பானா மரத்து கீழே படுத்து தூங்கும், நல்லா காத்து வருது, நிழல் இருக்கு, அப்பொழுது இந்த மரம் தேமேன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி யார் எத்தனை விதமான அபச்சாரங்கள் பண்ணினாலும் நம்ம பாட்டை பக்தி பண்ணிட்டு இருக்கணும். தரோர் அபி சகிஷ்ணுனா அமானி நாமானதேன. முதல்ல இது என்னுடையது, என் மானம், எனக்கு இது அவமானம், இப்படிலாம் நினைக்கப்படாது. யாராவது கேவலப்படுத்தினாலும் சரி பரவாயில்ல, சரீரத்தை தானே கேவலப்படுத்தலாம், நம்மிடத்துல ஏதோ குத்தம் இருக்கு, நானேதான் ஆயிடுக அப்படின்னு அபிப்பிராயம். ஆனா அதே சந்தர்ப்பத்துல அடுத்தவாளுக்கு செய்யக்கூடியதான மரியாதையை ஒழுங்கா பண்ணும், மரியாதையா பண்ணும். அமானி நாமானதேன கீர்த்தனிய சதா ஹரிஹி. இப்படி இருந்துட்டு ஹரிகீர்த்தனம் பண்ண சொல்றது யாருன்னா ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ஹரிகீர்த்தனம் அப்படி பண்ணுங்கோ, ஜம்மனு ஹரிகீர்த்தனம் பண்றதுக்கான முறை இதுதான். சுத்தத்தை பத்தியோ தேகத்தை பத்தியோ வேறதையும் சொல்லலாம். மனசு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருந்து ஹரிகீர்த்தனம் பண்ணா பரிபூர்ண பிரயோஜனம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஹரிகீர்த்தனம் ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ கலவு நாஸ்தேவ நாஸ்தேவ கதிரன்யதா. கலவு நாஸ்தி கலவு நாஸ்தி நாஸ்தேவ கதிரன்யதா. வேற கதி இல்ல. கலியுகத்துல ஹரிநாம கீர்த்தனம் ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. புலம்பணும், புலம்பணும், ஆயிருக்கே என்ன சொல்லணும் பிரபுடைய நாமத்தை. ஓத்தின் பொருள் முடிவும் எத்தனையே உத்தமன் பேர் ஏத்தும் திறமறி ஏழைகாள் ஓர்த்தவனை வல்லீரே நன்று அவனை மாட்டீரே மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு. ஆழ்வார் சொன்னார். ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனை ஓதறதுதான் சொல்லுவோம் இந்த வேதத்தை. அதனாலதான் ஸ்ருதின்னு ஒரு பேர் வேற உண்டு. காதால கேட்கறதால ஸ்ருதின்னு ஒரு பேர் உண்டு. அதனுடைய ரகசியம் என்ன? ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம்னு சொல்றோம் இல்லையா? இது எல்லாத்துடைய சாரம் என்ன? சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் படிச்சு அதுவும் வேதத்தை விற்று பண்ணி ஒழுங்கா அழகா ஸ்வரபேதம் இல்லாம சொல்லி கத்துக்கிறதுக்கே 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் முடிக்கும். அது ஏதோ ஒரு வேதத்தை கத்துக்கிறதுக்கு ரிக்வேதம், ஒரு யஜுர்வேதமோ சாமவேதம், அதர்வண வேதம், அதில் சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், அது ஒரு தனி கதை. இதனோட கணபாடிகள் கணந்தனமா சொல்ற கதை வேற. நிறைய விஷயங்கள் உண்டு. வேதம்ன்றது ஒரு ஆழ் கடல். இது வரைக்கும் நம்ம முழுசா குடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு நாள் கிடையாது. சங்கரோ ராமானுஜரோ மற்றவரோ எனக்கு வேதம் பரிபூர்ணமா சித்திச்சிருக்குன்னு சொல்லவே. ஏன்னா யாக்ஞவல்யர் போன்ற ரிஷிகள்லாம் கூட படாதப்பட்டு ஆயுசுக்கு கேட்டு வாங்கி வேதம் படிச்சு முடிச்சு கூட ஏதோ ஒரு பிடி மண்ணு படிச்சிருக்காங்க தானே உடைய. அதெல்லாம் கற்றது கல்லாத கையாது புறம்பிய உலகா கற்றது கையில் கல்லாத உலகம்னா வேதம் அவ்வளவு பறந்து விடுத்து கிடக்கு. ஏன்னா வேதத்தை சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. விஞ்ஞானத்திலிருந்து ஆயுர்வேதத்திலிருந்து சரீரத்துடைய தன்மையிலிருந்து ஜீவத்தன்மை, பரமாத்ம தன்மை, சந்திரன், சூரியன், கடற்கு நமக்கு என்னெல்லாம் பழக்கம் உண்டோ அதை பற்றியும், பழக்கமில்லாத வஸ்துக்களை பற்றியும், புரியாத பரமாத்மா பற்றியும்
விஸ்தாரமா சொல்றதுக்கு வேதத்தை விட்டு அவர் கத்தி கிடையாது. இதுதான் ஆதி எல்லாத்துக்கும். அதனால அந்த வேதத்தை கரைச்சு குடிக்கிறது யாராலையும் முடியாது. இந்த மாதிரி ஒரு மந்திரங்கள் இட்டு பண்றதுக்கே 7 வருஷம் 10 வருஷம் போகலாம். அதுக்கப்புறம் இதை ஆராய்ச்சி பண்ணி இது எது சாரம், இது எது விசேஷம் தேடி கண்டுபிடிக்கிறது ஆயுசு முடிஞ்சுறாங்க. அதனால ஓத்தின் பொருள் முடியும் எத்தனையே உத்தமன் பேர் ஏத்தும் திறமையாள். ஏழு ஜனங்களே வேதத்தை படிக்கவில்லை வருத்தப்படாதீங்களோ. பகவன் நாமத்தை சொல்றதுதான் வேத ரகசியம். உத்தமன் பேர் ஏத்தம். சதா சர்வதா உத்தமனாகிய எம்பெருமானுடைய திருநாமத்தை ஜபிக்கணும். உத்தமன் பேர் ஏற்றும் திறவறிஞாள் ஒத்ததனை வல்லீரே என்று. வேதத்தை நல்லா படிச்சு பார்த்தா இது புரியும். அதனை மாட்டீரேன் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு. மாதவனுடைய திருநாமத்தை சொல்றதுதான் வேதத்துடைய சாரம். என் கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க வேண்டாம், அத்தனை சிரேஷ்டம் இந்த வேத சாரம் வேத ரகசியம் பெரியவா சொல்றான். அதனால ஹரிநாம கீர்த்தனம் நம்முடைய பலம் என்ன வேணா ஆகட்டும். வாழ்க்கையுடைய நிகழ்ச்சி, வாழ்க்கையுடைய போக்கு, எந்த ஸ்திதியில வேணா பிரயாணம் பண்ணட்டும். நாம சங்கீர்த்தனம் காப்பாற்ற மட்டும் இடமா விசுவசம். எந்த காரணத்தை கொண்டும் நாம சங்கீர்த்தனம் கைவிடவே விடாது. லோகமே நம்மளை விட்டாலும், நம்முடையதான எல்லா விஷயமும் நம்மளை கைவிட்டாலும் கூட நாமஜபம் கைவிடவே விடாது. சத்தியம் பண்ணி தெரியவா சொல்றான். அவ்வளவு சிரேஷ்டம் ஹரிநாம சங்கீர்த்தனம். நரக வேதனைகள் எல்லாம் அழகா வர்ணிச்சுருக்கார் சுகபிரம்ம மகரிஷி. எல்லாம் கேட்டா பரிஷத்து மகாராஜா, இதுல இருந்து தப்பிக்கிறது உபாயம் சொல்லும்போல. ஏன்னா எல்லாரும் ஆசைப்பட்டு பாவம் பண்றது என்னமோ பண்ணி தொலைச்சிடுறோம். அதுக்கப்புறம் அது பழக்கமா போயிடுறது. அப்புறம் விட்டு தொலைக்க முடியறது இல்லை. அப்புறமா கூட வெப்பி ஜனம்னு ஓடுறது. இப்படியே கோடி கோடி ஜென்மா. சில சமயங்கள் பாபத்திலேருந்து வெள்ள வரணும்னு ஆசைப்பட்டாலும் நடக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறதான சந்தர்ப்பத்துல இந்த ஜனங்கள் பாவம் பண்றதுன்னு சுபாவமா வழி. அதாவது நம்மெல்லாம் தெரியாம பாவம் பண்றது, தெரிஞ்சே பாவம் பண்ற கூட்டம். தெரியாம மறந்து போய் அகஸ்மாத்தா புண்ணியம் பண்ற கூட்டம். நமக்கே தெரியாம தான் புண்ணியம் பண்ணிருக்கோம். இது புண்ணியம்னு தெரிஞ்சு பண்ற கூட்டமெல்லாம் கிடையாது. பாவத்தெல்லாம் பிளான் பண்ணி ரொம்ப அழகா பண்ணிருக்கோம். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவா வரைக்கும் பாவத்தை தான் பிளான் பண்ணி ரொம்ப கிளீனா பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்படியே போயிட்டு இருந்தா நரக வேதனையிலான வாழ்க்கையா. அப்ப இந்த வாழ்க்கையும் வாங்க வேண்டாமே. அவ தட்டுல பண்ணிட்டு போயிடலாமே. தட்டுல பண்ணிக்கிறது ஒரு பாவம், அது ஒரு கஷ்டம் இருக்கு. இல்லேருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தட்டுல பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு படுற பாடு இருக்கு. பெரிய பாடு, சாதாரண கஷ்டம் கிடையாது. நிஜமாவே தற்கொலை பண்ணிட்டதா அந்த ஜீவன் பண்ற பாட்டை பார்த்தோம்னா மறந்து தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு உபாயத்துக்கு போகணும். என்ன கவனிச்சு பார்த்தோம்னா இந்த தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு காரியத்தை முடிச்சு கூட்டம் தான் பண்றது. இங்கேயோ ஒரு சிங்கமோ மிருகமோ அப்படி பட்சியோ பண்ணி பார்த்துக்கவே முடியாது. மனுஷாதான் தப்பிக்க ஆசைப்படும்படியான கேவலமான கூட்டமா இருக்கு. யாருக்கு பகுத்தறிவு இருக்குன்னு சொல்றாங்களோ அவனால ஒண்ணுமே இல்லை பேசிட்டு இருக்கு. இப்படிதான் ஒரு கூட்டம் வகையிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் உபாயம் உண்டா, இதுலேருந்து விடுதலை உண்டா? ஹரி கருணா சாகர்னு நீங்க சொல்ற. ஆனா அந்த நரக வேதனையெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இப்படியே படுத்துறான் அப்படின்னு. அப்ப சுகபிரம்மன் சொல்றா, அப்பா குழந்தை, பாவத்துடைய பலம் என்னன்னு தன்னா தெரிஞ்சாதான் அடுத்த வாட்டி பாவம் பண்ணாது. நரகலோகத்துக்கு ஸ்பெஷலா ஒரு யாதனா சரீரம்னு ஒண்ணு உண்டு. அதுக்கு ஏத்த மாதிரி பாவங்களுக்கு ஏத்த மாதிரி விதவிதமான நரகங்கள் உண்டு. கொஞ்சம் இல்லை, அதாவது 84 லட்சம் சரீர பேதம்னு சொல்றோம். அதுக்கு ஏற்ற மாதிரி 84 லட்சம் விதமான நரகங்கள் உண்டு. 84 லட்சம். இது அந்தந்த சரீரத்துக்கு தன்னை பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நரகத்திலையா குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட வேதனைகள். பசிக்கும், சாப்பிட முடியாது. ரொம்ப பசிக்கிறது என்ன பண்றதுன்னா உன் கையை கடிச்சு சாப்பிடுவான். அது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரிலாம் உண்டு. நரக வேதனைகள்லாம் படுபயங்கரமா இருக்கும். பசிக்கிறது அப்படின்னா நீ அவன் கையை பிடிச்சி சாப்பிடு, அவன் உன் கையை பிடிச்சி சாப்பிடுவான், இப்படி சொல்லுவான். இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வலி, உயிர் போயிடுது. சாதாரணமா குழந்தைகள் கடிச்சா நமக்கு வலிக்கிறது. அதனால பெரிய பசிக்கிறத கையை எடுத்து கடிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாப்பா. அப்பொழுதுதான் ஜீவர்களுக்கு பரமாத்மாவுடைய பலம் புரியும். அதனால பகவான் நரக வேதனைகள் எல்லாம் இருக்குடா குழந்தை. ஆனாலும் ஹரியுடைய கீர்த்தனம் காப்பாற்றுவார். ஹரிகீர்த்தனம் இருக்கே சர்வசிரேஷ்டமானது. யாரா இருந்தாலும் காப்பாற்றிடும் அப்படின்னு. உடனே பரிஷத் மகாராஜா ஆச்சரியமா இருக்கிறது. எப்படி சொல்லுவோளேன்னு
உடனே சுகபிரம்ம மகர்ஷி கண்கள் ஆனந்த பாஷம் வழிய அஜாமிரன்னு ஒருத்தன் இருந்த அந்த மகாபாவி லிஸ்ட் போட்டு பாவம் பண்றான், பர்ஃபெக்டா பாவம் பண்றான். இப்படிதான் பண்ணணும் விதிமுறைகள்லாம் மீறி ஒரு பாவம், பாவத்தை கூட இப்படிலாம் பண்ணலான்னு நெறிமுறைகள் இருக்கு, அதையும் கடந்ததான ஒரு பாவம் பண்ணிருக்கான். கன்னியாகுப்ஜம் ஒரு நகரம், அந்த இடத்துல இருந்தான் அஜாமிலன்ற ஒருத்தன். அஜாமிலன் அப்படின்னா கெட்ட ஸ்திரீயோடு சேர்க்கை உடையவன் அர்த்தம். அஜாமிலன் அப்படின்னு மோசமான ஒரு ஸ்திரீ, சேரக்கூடாத ஒரு ஸ்திரீயோட சேர்ந்து சங்கம் உடையவன் அர்த்தம். அயோக்கியன் அப்படின்னு சொல்ல, அயோக்கியன்னு பேர் கிடையாது, அயோக்கியத்தனம் பண்றான் அதனால அயோக்கியன். அவன் முட்டாள் அப்படின்னு சொன்னான், முட்டாள்னு பேர் கிடையாது, அவன் முட்டாள்னா நடந்த குணங்கள் இருக்கிறதா முட்டாள். அது மிருகம் அப்படின்னா மனுஷ ரூபத்தில் இருக்கா, ஆனா மிருகம் மாதிரி நடக்கிறான் அதனால மிருகம். ராட்சசன் குணம், மனுஷனா இருந்து ராட்சச குணங்கள் இருக்கிறதுனால ராட்சசன், அதெல்லாம் காரண பெயர் தான். அந்த மாதிரி அஜாமியன் பிராமணன், பிராமணன் இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கு. இவன் இப்படி இருந்தா நல்லது, இதுதான் சாஸ்திரம். அவ சரீரத்துக்கு தகுந்த மாதிரி ஜீனுக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லி பெரியவா சொல்லி வச்சிருக்கா. அந்த மாதிரி அதிவிசேஷமா ஆச்சரியமா இந்த அஜாமியனுடையதான சரித்திரத்தை சுகபிரம்ம மகர்ஷி சொல்றார். பரீட்சித் மகாராஜா கேட்கிறான், அபா மகாபாவி அவன் ஒரு கேவலமான ஒரு ஸ்திரீ, வேசியா ஸ்திரீ, அவளை பார்த்து மயங்கிட்டான், அவளோடையே இருந்தான், ஆனந்தமா அவளோட குடும்பம் நடத்திட்டு இருந்தான், குழந்தைகள் எல்லாம் பெற்றான், மது அருந்துறது, மாமிசம் சாப்பிடுறது, பிராமணர்கள் செய்யக்கூடாத மகா பாவங்கள் இதெல்லாம். மற்றவங்களை செஞ்சா கூட ஒரு பங்கு பாவம் தான், பிராமணா பண்ணாங்க 100 மடங்கு 1000 மடங்கு கோடி மடங்கு பாவம். மகாபாரதத்திலேயே ஒரு சந்தர்ப்பத்தை கவனிச்சு பார்த்தோம்னா ராமன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் 4 பேர் சேர்ந்து ஒரு பாவம் பண்ணிட்டான். அப்ப சகுனி கூப்பிடுறான், கூப்பிட்டு தர்மராஜா இருக்கார் யுதிஷ்டர் இடத்துல அவளுக்கு தண்டனை கொடுப்பாக்கலாம் அப்படின்ட்டான். சூத்ரனுக்கு சாதாரண ஒரு தண்டனை, வைஷ்யனுக்கு அதோட அதிகமா, சத்திரியனுக்கு அதோட அதிகமா, பிராமணனுக்கு மரண தண்டனை. உடனே சகுனி சிரிக்கிறான், எல்லாரும் சேர்ந்து ஒரு பாவம் பண்ணியிருக்கா, தண்டையில தாரதமியம் இருக்கே அப்படின்னு. அவனுக்கு தெரியல, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும், இன்னொருத்தருக்கு அதோட அதிகமா தெரியும், இன்னொருத்தருக்கு பண்ணவே கூடாதுன்னு தெரியும், அதிகம் தாண்டி பண்ணிருக்கா இல்லையா, அதனால அது மகாபாவம். பார்த்தோம்னா கோபத்துல கொலை பண்ணான்னா தண்டனை குறைச்சல், ப்ரீப்ளான் பண்ணி கொலை பண்ணாலும் அவளுக்கு மரண தண்டனை, ஆயுள் தண்டனை விதிக்கிறா இல்லையா, அதே மாதிரி தான். எப்படி பண்றா, அவளுடைய தன்மை என்ன, அவ எந்த ஸ்திதியில இருக்கணும், இதை கொண்டு இருக்கு. திருடன் திருடினா தப்பு இல்லை, போலீஸ்காரனே இருக்கு மகாபாவம். திருடன் திருடினா தப்பு இல்லைன்னா ஓரளவுக்கு தான் பாவம். போலீஸ்காரன் வந்து தடுத்து இருக்கிறது அவனே திருடினா இன்னும் கொடுமை தானே. அந்த மாதிரி இருக்கிறதுனால தண்டனையும் தாரதமியம் உண்டு. பிராமணர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மது அருந்தது, லாகிரி வஸ்துக்கள் இல்லைன்னு சொன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல சூதாடுறது எல்லாம் ஈடுபடாமல் இருக்கணும். இருந்தால்தான் நல்லது. இல்லைன்னா இந்த பாவத்துடைய பலம் படு பயங்கரமா இருக்கும். எவ்வளோ வயசுல சரீரத்து பலம் இருக்குன்னு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணி தொலைச்சிடணும். ஆனால் வயசான காலத்துக்கு ஸ்திதி நம்முடைய எவ்வளம் தான் வாழ்க்கை நல்ல வழி கொண்டு போறதும் கெட்ட வழி கொண்டு போகிறது. இதில் அப்பா அம்மாவும் பந்துக்களும் எல்லாரும் அட்வைஸ் பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் நம்ம நினைச்சோம். அவாவாளுடைய கஷ்டம், அவாவாளுடைய சுகம். என்னதான் அடுத்த வாரம் ஐயோ பாவம் உதவி பண்ணாலும் வலி அனுபவிக்க போது அவாவால் தான். இது அப்பா அம்மா வாங்கிக்க முடியாது, அண்ணன் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு பண்ண முடியாது. சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ அடுத்தவா கூட இருந்து சகாயம் பண்ணலாம், அச்சோபாவம் வருத்தப்படாதுன்னு சமாதானம் சொல்லலாம். ஒழிய துன்பமோ ஆனந்தமோ அனுபவிக்க போது அந்த ஜீவனம் தான். அவாவாளுடைய பசி அதுதானே. அம்மா அப்பா ஆதாரம் கொடுக்கலாம், பசிக்கிறது குழந்தைங்க தான், இதுதானே சாப்பிடும், வேற வழி இல்லையே. யார் உற்பத்தினா அவன் தானே ஜலத்தை குடிக்கணும், வேற யாரும் குடிக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி யாராவது எங்கேயாவது அடிபட்டுனா அவன் தான் மருந்து சாப்பிடணும் ஒழிய வேற யாராவது மருந்து சாப்பிட முடியுமா? பிரயோஜனம் உண்டா? கிடையாது. அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா இந்த அசாமியன் மது அருந்துறது, சூதாட்டம் பண்றது, திருட்டு தொழில் பண்றது, பிராமணர்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நிஷித்தம் தள்ளி வச்சிருக்காங்க. அத்தனையும் பண்றான். ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம், பகவத்கீதையிலேயே அவாமாருடைய தன்மைகள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அவளுக்கு நல்லது எல்லாமே சொல்லித்தர. நீ சொல்றாலே இன்ஜினியர்னா அப்படிதான் இருக்கணும், டாக்டர்னா அப்படிதான் இருக்கணும், வைத்தியம் அப்படிதான் பண்ணணும், வீடு இப்படிதான் கட்டணும்,
வக்கீல்லாம் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தராங்க. அந்த மாதிரி அவ தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தான்னா அவளுக்கும் நல்லது, அவளை சுத்தி இருக்கிறவாளுக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது, வாழ்க்கை ஆனந்தபரமா இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இவன் இஷ்டதைகள்லாம் பண்ணிட்டான். வயசு போயிடுச்சு, இப்படி போயாச்சு. 88 வருஷங்கள் ஆயாச்சு. கல்வனானின் படிப்பு செய்தேன். பிரகாசம் சுமதி ஆழம் எண்ணக்கூடாது அக்கிரமம் எல்லாம் பண்ணி தொலைச்சேனே, அத்தனையும் தோது போயிட்டே அச்சோ அப்படின்னு கதறான். பாவத்துடைய பிரயோஜனத்தை அவாவாதான் அனுபவிக்க முடியும். வால்மீகி அப்படித்தானே இருக்கார். ரத்னாகரன் கொள்ளைக்காரனா இருக்கார். எல்லா பாவங்களையும் பண்ணி குடும்பத்தை போஷணம் பண்ணிட்டு வரான். ஒரு சந்தர்ப்பத்தை நாரதரை பிடிச்சான். ஏண்டா பாவம் பண்ணி தொலைகிற அப்படின்னு. எனக்கு தெரியாது, பழக்கமாக எடுத்து விட முடியணும் படப்போறது நீராண்டா முட்டாளே. இந்த பாவத்துடைய பிரயோஜனம் போட்டு தாக்குண்டாங்க, மனசுல நிம்மதி இல்லாம இருக்குண்டா, சரீரத்தை பாதிக்குண்டா, வாழ்க்கையை ஆனந்தத்தை நாசம் பண்ணி தொலையுண்டான்னா. உடனே அவன் சிரிச்சான். என் குடும்பத்துக்காக தானே பாவம் பண்றவனே இவர் சிரிச்சார். உடனே யாராவது பங்கு பழப்பெழுப்பி அப்பா அம்மா அண்ணன் தம்பி அதுக்கு பங்கு கொடுத்துட்டாரு. உடனே கடகடன்னு ஓடின ரத்னாகரன். அம்மா எடுத்து கேட்டா முடியாது, அப்பா கேட்ட சான்ஸே இல்லை. மனைவி வேற ரொம்ப கட்டிட்டதே பாவம், உங்களுடைய பாவத்தை வேற வாங்கிக்கணுமான்னு. பிள்ளைய கேட்டா வர வேலை இல்லையா, உங்க அப்பா அம்மா உன்னை சின்ன வயசுல காப்பாற்றினால அதெல்லாம் நீ உன்னை காப்பாற்றி ஒன்று தரணும்ட்டான். நடுக்கிற பாவத்தை வாங்கி ஆள் இல்லையா, இருக்குடா பகவான் நான் சங்கீதம் இருக்குன்னு நான் சொல்லி மராமரம்னு ஒன்று சொல்லி கொடுத்து பகவானுடைய திருவடிகளை கொண்டு போய் சேர்த்துச்சான். அந்த மாதிரி அவாவாளுடையதான பாவத்துடைய பிரயோஜனத்தை அவாவாதான் அனுபவிக்கணும். இது நாமஜபத்தினால மட்டும்தான் மாறும். இந்த அசாமில் அப்படி பாவம் பண்ணி தொலைச்சுட்டாங்க. 88 வருஷங்கள் போயிடுச்சு. நிறைய குழந்தைகள் கடைசி பிள்ளைக்கு எதிர்ச்சையா நாராயணான்னு பேர் வச்சு மாதிரிதான். இந்த காலம் மாதிரிலாம் பகவானுடைய பேரை வைக்கணும்னு ஆசையெல்லாம் வைக்கிறது. 10,000 புஸ்தகத்தை பார்த்து இன்டர்நெட்லாம் பார்த்துட்டு இல்லை புத்திசாலித்தனமா தன் பேரு ஆத்திகார பேர் சேர்த்து புது மாதிரியா ஏதோ பண்ணிக்கிறா ஏதோ பண்ணிட்டு இருக்கிற புண்ணியத்தையும் நாசம் பண்ணிக்கிற கூட்டமா இருக்கு. குழந்தைகள் அந்த காலத்துல ஸ்ரீனிவாசன் வைப்பா, மசூரன் வைப்பா, நாராயணன் வைப்பா, கண்ணன் வைப்பா அப்படின்னா அதை சொல்றதுனால சொல்றவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் பாவங்கள் நசியும். அதுதான் ரகசியம். அதை பற்றி வாழ தோன்றபடி எல்லாம் அதை பூசா பண்றேன் இதை பூசா பண்றேன் எதையான பண்ணி தன் வாழ்வு தானே நாசம் பண்ணிக்கிறான். தெரிய மாட்டேங்கிறது. எல்லாத்துக்குமே அந்த சப்தத்துக்கெல்லாம் ஒரு பலம் உண்டு. இது எல்லாருமே சொல்றாங்க இந்த சப்தங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லா கவனிச்சு பார்க்கலாம். எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் பக்கத்துலாம் வண்டியில போனோம்னா ஆரம் செய்யாதேன்னு போடுவான், ஒளி எழுப்பாதேன்னு போடுவேன்னா அந்த சப்தம் பேஷண்ட்டுக்கு என்னவோ பண்றதுன்னு சொன்னான். உள்ளுக்குள்ள போய் என்னமோ பண்றது, ஹார்ட் பேஷண்ட்லாம் உடம்பெல்லாம் என்னமோ பண்றதுன்னு சொன்னோம். அதே அழகா யாராவது பாடுறான்னா உட்காந்து நிறைய பாடு கேளுங்கோ, தானாகவே ஹிருதயம்லாம் நல்லா பலமாயிடுன்னு சொல்றோம். கிளி கூவுறது, அழகா குயில் கத்துற சப்தம்லாம் கேட நல்லா இருக்கு அப்படின்னா ஹிருதயத்துக்கு சுத்தம் தரக்கூடிய சப்தம். அந்த மாதிரி பகவன் நாம சங்கீதம் சுத்தமான சவுண்ட் சயின்ஸ் அது. எக்ஸாக்டா பார்த்தோம்னா சவுண்ட் சயின்ஸ். இந்த சப்தங்கள் மூளை நரம்புகளையும் சரீரத்தில் இருக்கக்கூடியதான நாடி நரம்புகளையும் பாசிட்டிவா டியூன் பண்ணி நமக்கு வேண்டியதான சுகத்தை தரும். ஏன்னா நம்ம மனசுல பார்த்தா நிறைய கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட எதிர்பார்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்கு. பகவன் நாம சங்கீதத்தை சொல்லும் பொழுதுதான் அவ்வளவு அழகா இதெல்லாம் சரியாகி புத்தி ஒரு சரியான வழியில பிரயாணம் பண்றது. அதனாலதான் பகவானுடைய பேர் குழந்தைகளுக்கு வைக்கணும்னு சொல்றாங்க. பெரியாழ்வா ஒரு 10 பாசனங்கள்ல ரொம்ப அழகா பகவானுடைய பேரை வைக்கணும்னு சொல்லி ஆச்சரியமா சொல்றார், விசேஷமா சொல்றார். ஆனா இந்த அசாமியன் எதிர்ச்சியா அகஸ்மாத்தா மறந்து போய் கடைசி பிள்ளைக்கு நாராயணான்னு ஒரு பேரை வச்சுட்டான். 88 வருஷம் போயிடுத்து. இந்த நாராயணத்தை அவனுக்கு ரொம்ப பிரீத்தி வேற ஜாஸ்தி. எவபாதா அவனையே கொஞ்சம் இருப்பான், எவபாதா அவனுக்கே பால் கொடுத்துட்டு இருப்பான், அவனோட விளையாடிட்டு இருப்பான். சமயத்தை குழந்தைகள் கூட சொல்லும் உனக்கு அவன் தான் வசதி, இந்த குழந்தை சொல்லும் உனக்கு அவா தான் வசதி. பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு. நாரதம் நிறையவே இருக்கத்தான் செய்யது. இல்லேன்னு சொன்னாலும் அப்பா அம்மாவுடைய ஹிருதயத்திலையும் குழந்தைகளிடத்தையும் யார் யாருக்கு யார் யார் எவ்வளவு பிராதானியம் கொடுத்துருக்கோம் நன்னா தெரியும். பாரபட்சம் இல்லைன்னு நம்ம சொன்னாலும் கிளீனா கண்டுபிடிக்க முடியும். மகாத்மாக்களுக்கு ஜோராவே தெரியும். அந்த மாதிரி உனக்கு இந்த கடைசி பிள்ளையான நாராயணத்துல ஒரு பிரீத்தி. எப்ப பார்த்தாலும் அவனையே கொஞ்சம் அது சின்ன பிள்ளை வேற, இவனுக்கு வயசு ஆயிடுச்சு. 88 வருஷங்கள் போயாச்சு. ஒரு நாள் 2 நாளா, ஒரு வருஷம் 2 வருஷமா 88 வருஷம்.
எத்தனை அனுபவங்கள் தெரியுமா தொலைஞ்சு போயிருக்கு அவனுக்கு நிஜமாவே. அதனாலதான் பாவம்னு அவனை பார்த்து சொல்றானா, தொலைச்சுட்டானே ஐயோ படாத பாடுபடுறான் பெரியவா. நம்ம இடத்துலாம் பெரியவர்கள்லாம் சண்டை போட்டு பக்தி பண்ணு கெஞ்சுறான்னா கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு பக்தி பண்ணலே அழகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நல்ல ஆகாரம் இருக்குன்னா அதை சாப்பிடாம வச்சு கடைசியில் கெட்டு போன பிறகு எனக்கு பசிக்கிறது, இப்ப ஆகாரம் சாப்பிட முடியலன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? பசி மாறின பிறகு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால அந்த காலத்திலேயே அதை அனுபவிக்கணும் இல்லையா? இவன் அனுபவிக்கிற 88 வருஷம் ஆயிடுத்து. அன்னைக்குன்னு பார்த்து யமதூதர்கள் வந்துட்டார். இவனுக்கு ஸ்பெஷலா 3 பேர் அனுப்பிட்டார். சாதாரண 2 பேர் ஒருத்தர் தான் வருவா. இவன் பண்ண பாவதி இவன் இன்னைக்கு அடவடம் பயந்து போய் யமதர்மராஜாவே 3 யமகிங்க வச்சா பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். சரியா சொல்லணும், அவளை பார்க்கதான் பயங்கரமான அழகுன்னு சொல்லணும். நம்ம சொல்லணும் கோவில போய் பெருமாளை பார்த்து பெருமாள் பயங்கரமா இருந்தார், அவர் அபயங்கரமா இருக்கார், அவர் கிருப பண்றதுக்காக இருக்காரு. அவர் பகவான் பயங்கர அழகு சாப்பிட இருந்தார். பயங்கர அழகே கிடையாது, பயத்தை நாசம் பண்ற அபயம் கொடுக்கிற அழகு. யமகிகள் மட்டும்தான் பயங்கர அழகு. எல்லாமே தப்பா பேசிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிஜமாவே பயங்கர அழகு. என்னென்னமோ மாறி இருப்பா, வர்ணிக்கவே வேண்டாம், அது அவசியமும் கிடையாது. அவ்வளவு கேவலமா இதுக்கு மேல கோரமா இருக்க முடியாதுதான். இதுக்கு மேல அசிங்கமா, இதுக்கு மேல பயங்கரமா என்ன பண்ணி யாரோட மேக்க போடவே அவ்வளவு அழகா இருக்கா. பார்த்த உடனே மலமூத்திரம் எல்லாம் வந்துடுச்சு. பயம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. மலமூத்திரம் எல்லாம் வந்துடுத்து, கண்ணெல்லாம் அகண்டு விரிஞ்சு எடுத்து மூச்சு இழுத்து விட உயிர் போக போறது. ஏன்னா சூக்ம சரீரத்தை இழுக்கிறாள். அந்த இனவாசம் ஒண்ணு போட்டு இந்த சரீரத்துக்குள்ள சூக்ம சரீரம்னு உண்டு. இது ஸ்தூல தேகம், இது இல்லாம சூக்ம தேகம், அதுக்குள்ள ஆத்மா மனசு எல்லாம் இருக்கு. சூக்ம தேகத்தை தான் அவள் இழுப்பான். உள்ளுக்குள்ளே இழுக்கும் பொழுது அந்த வலி இருக்க தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா பயங்கரமா நிஜமாவே பயங்கரமா வெந்தமுள்ள வேலை பாய்ச்சற மாதிரி கோடி மடங்கு வலி என்னால சொல்ல முடியும். அதோட பயங்கரமா இருக்கும். நான் சொல்ல ரொம்ப குறைச்சதான் சொல்றேன். யமவாசத்தை போட்டு அந்த ஜீவனை இழுப்பா. இது போகமானே ஆசிரியர் துடிக்கும், நினைக்காது பிடிச்சு இழுப்பா. அந்த சூக்ம சரீரத்தை இந்த சரீரத்துல அந்த பிச்சு எடுக்கிற மாதிரி, இந்த கையெல்லாம் பிச்சு எடுக்க அந்த மாதிரி இழுக்கிறான். பயம் நடுங்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கூட பிள்ளை மேல இருக்கிற வாசத்துல நாராயணான்னு கத்தினான். அப்படி கத்தினான் அடி வைத்து ஏதோ அசாமிரதாடு நாராயணான்னு கத்த அப்படின்னா நாராயணா அடிக்கிற அடி வயத்திலேருந்து நாபிலேருந்து கிளம்பு. அந்த கத்தல் பிள்ளையுடைய காதல விழுந்தது. ஏன்னா அவங்க அப்பா கூப்பிடுறாரா, ஏதோ விஷயம் போலவே பாடா, அதுக்கு இதே தான் வேலை. எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டே கிடக்கிற நான் கூட நம்ம விளையாடலாம் அது சொல்லிடுச்சு. ஆனா இந்த சப்தம் வைகுண்டலோகத்துல போய் எதிர்விச்சுனா மகாபாவி அடிவயத்திலேருந்து கத்தின நாராயண சப்தம் வைகுண்டலோகத்தை எதிரொலிச்சு. ஆஹா, நம்ம பெருமாளுடைய பக்தன் யாரோ கூப்பிடுறான்னு தோப்படி வா குதிச்சுட்டாங்க. விஷ்ணு தூதர் அழகா நீலமேக சாமளமான ரூபம், 4 திருக்கைகள், பட்டு பீதாம்பரம், செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், செங்கனிவ கிருஷ்ணன மாதிரியே இருக்கு. ஸ்வயம் பகவானுடைய ரூபம் சாரூபியமா அந்த மாதிரியே இருக்கா. இந்த யமவாசத்திலே பிடிச்சு நிறுத்தினாலும் யம தர்மராஜாவுடைய ஆட்கள் கேட்டா, என்னது இது, எங்க தர்மத்தை தடுக்கிறாட, பகவானுடைய ரூபம் உங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரி எங்களுடைய கர்மாவை நீங்க தடுக்கப்படாது தெரிஞ்சுதா அப்படின்னு உடனே யோசிச்சுட்டா. இவன் எது எங்க ஐஷ்ட போறதான் பிளான் பண்ணிருக்கேன். இவன் பண்ண பாவத்துக்கு நரகலோகத்துக்கு ஐஷ்ட போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். யம தர்மராஜாவே தீவிரமான சிந்தனை இருக்கா. இவன் பாவத்துக்கு எவ்வளவு வருஷங்கள் நரகம் கொடுக்கிறது, எத்தனை இடங்கள் கொடுக்கிறது, எப்படியெல்லாம் அவனை கஷ்டப்படுத்தான் தீவிரமா யோசனை பண்ணிருக்காரு. புஸ்தகத்தெல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்கான். அவருக்கு ஒரு புஸ்தகம் உண்டு, பிரம்மாவுக்கு ஒரு புஸ்தகம் உண்டு, சிருஷ்டி கிரமத்துக்கு ஒரு புஸ்தகம், யம தர்மராஜாவுக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு புஸ்தகம். எல்லா புஸ்தகம் ஒன்னே ஒண்ணுதான், வேதம். வேதத்தை தான் அத்தியனம் பண்ணி எல்லாத்தையும் நடத்திருக்க. சிருஷ்டி ஸ்திதி சந்தானம் எல்லாமே வேதத்தியாயனத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த யம தர்மராஜா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. இவனுடையதான சூக்ம சரீரத்தை அழைச்சிட்டு போக போறோம்னா இத்தனையும் அஜாமில் பாதம் இருக்கான். அதுதான் பெரிய பாக்கியமே இருக்கு. உடனே அவ சிரிச்சா, இவன் தான் பாவமே பண்ணலையே, இவன் பண்ண பாவம் எல்லாம் நசிஞ்சு போயிடுதுன்றா. இவ சிரிச்சா, இவன் பண்ண பாவம் நசிஞ்சு போயிடுதா. என்ன சொல்றேன், நாராயணான்னு
நசினானே அதுல பாவம் நசிஞ்சு போயிடுத்து. இவன் பண்ண பாவத்தை கேட்கிற பொதுவாக ரொம்ப கேட்கிற யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் ஒரு சம்வாதம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான சம்வாதம், ஒரு சத்சங்கமே இருக்கு. கேள்வி பதிலாக ஒரு சத்சங்கம். கேட்கிற யார் சாட்சி ஜீவர்கள் பண்ணதான பாவத்துக்கு சொல்றா சந்திரன் சூரியன் பூமி ஆகாசம் திக்தேவதைகள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அந்தரியாமி ஒருத்தன் இத்தனை பேர் சாட்சி. அதனாலதான் அவளுக்கு தகுந்த மாதிரி நரக வேதனைகளும் இருக்கு அப்படின்னு. உடனே ஆச்சரியமா சொல்றா இவருடைய பாவம் எல்லாம் நசிஞ்சு போயிடுத்து. நாராயணான்னு கத்தினதுனாலேயே கோடி 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 ஜென்மாவுடையதான பாவங்கள் அழிஞ்சு போயாச்சு. உடனே வாசிச்சா ஐயோ பாவம் ரொம்ப புத்திசாலி நாங்க நினைச்சோம். இப்படி இருக்காள அவன் உங்க நாராயணன் நினைச்சு நாராயணான்னு சொல்லல, கடைசி பிள்ளைய நினைச்சு எங்களை பார்த்த பயத்தை மறந்து போய் நாராயணான்னு கத்தி தொலைச்சானே ஒழிய நாராயண ரூபத்தை தியானம் பண்ணிட்டோ நாராயண ஸ்மரிச்சுட்டோ நாராயண நாம சங்கீர்த்த பலத்தை உணர்ந்து அவன் கத்தலையிட்டான். உடனே விஷ்ணு தூதர்கள் சொன்னாலாம் எப்படி சொன்னாலும் நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு சிரேஷ்டம் எம்பெருமானுடைய பெயர். இவன் தன் பிள்ளைக்கு நாராயணன் பெயர் வச்சாலும் அது பகவானுடைய பெயர் தானே, பகவானுடைய பெயர் தானே இவன் வச்சிருக்கான். சமயத்தை பார்த்தா யானைன்னு குணத்தை சொல்றேன். அம்மா எனக்கு யானை வாங்கி கொடுக்கணும், உண்மையான யானையை வாங்கி கொடுக்குறோம், உண்மையான யானையை தான் வாங்கி கொடுக்குறோம். ஆனாலும் அது யானை ரூபத்தில் இருக்கிறதுனால அது யானைன்னு தானே அர்த்தமாகுது. வாழ்கிற சமயத்தில் எங்காவது யானை இருக்கு, குதிரை இருக்கு, சிங்கம் இருக்கு, உடனே எல்லாத்தையும் ஆத்த கொடுத்து வச்சிருக்கோம். கிடையாது, பொம்மை பொம்மையா இருந்தாலும் அர்த்தம் ஒன்றுதானே ஆகுது. அந்த மாதிரி இந்த நாராயண நாம சங்கீர்த்தனத்தை யார் தந்தேரா வச்சிருந்தாலும் அது நாராயணுடைய பெயர் தான். இவருடைய பாவங்கள் அழிந்து போயிடுத்து. சாங்கேத்யம் பாரிகாஸ்யம் வா ஸ்தோமம் ஏலனமேவதா வைகுண்டம் நாம பிரகரணம் அசேஷாகரம் விது. சந்தேகமாகவோ பரிகாசமாகவோ சும்மா ஏதோ சொல்லணுன்ற பாட்டுக்காகவோ ராகம் தாளம் பல்லவிக்காகவோ இல்லைன்னா பகவான் கேவலம் என்ன பெரிய நாராயணா பெருசா மன கிருஷ்ணா ராமா கோவிந்தா சொல்றாலும் உடனே அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறனா இவ ஆத்மாவா அப்படின்னு நாஸ்திகன் கிண்டல் பண்றானே. அப்படி சொன்னாலும் கூட சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா சந்தேகமா இல்லை நாமஜபம் பண்ணா எல்லாம் சரியா போடுறதுனால பண்ணி பார்க்கலாமா, சரி பண்ணி பார்ப்போம், பிரயோஜனம் இருந்தா சொல்லுவோம், இல்லைன்னா விட்டுடுவோம். ஒரு சந்தேகம் இருக்கு. சாங்கேத்யம் வா பாரிஹாஸ்யம் வா ஸ்தோமம் ஏலனமேவா வைகுண்டம் நாம பிரகரணம் அசேஷாகரம் விது. அப்படி யாராவது ஒருத்தன் சந்தேகமாகவோ பரிகாசமாகவோ விவகாரமாகவோ பாட்டுக்காகவோ பகவானுடையதான ஹரிநாம சங்கீர்த்தனத்தை சொல்லியாச்சுன்னா அவனுடைய சகலவிதமான பாவங்கள் அங்கு அப்பொழுதே நாசமாகும். அப்பொழுதே நாசமாகிற ஒன்றும் அவசியம் இல்லை. அத்தனை சிரேஷ்டம் எம்பெருமானுடையதான் திருநாம சங்கீர்த்தனம். பதிதः ஸ்கலிதः வக்னः சந்தஷ்டதப்த ஆகதः அரிஹி இதி அவசேனாக புமாம் ந அர்ஹதி யாதனாம். தடிக்கு விழும் பொழுதாவது, யாராவது கொம்ப கொண்டு அடிக்கும் பொழுதாவது, தேள் பாம்பு நாய் கடிக்கும் பொழுதாவது, ஜுரத்துல புலம்புற சமயத்திலேயாவது, ஏதோ ஒரு காரணத்தால் துன்பம் அனுபவிக்கிற சமயத்திலேயாவது, அதாவது சரீரத்துக்கு எந்த விதமான உபாதைகள் வந்தாலும் ஹரி யார் சொல்றானோ அவனுக்கு நரகம் கிடையாது. கீழே விழுந்து அம்மா ஐயோ அம்மா அப்பானா போச்சுன்னு நாமஜபம் வரல. எங்கேயாவது நாய் கடிக்க வரும் ஐயோ அம்மான்னு கத்தியாச்சுன்னா இன்னும் நாமஜபம் ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம். நான் தடும் வேற நாட்டில் தடும்பேறும்படி அந்த நாமஜபம் இருக்கணும். என்ன நடந்தாலும் ஏதோ கிருஷ்ணான்னு கத்தணும், ராமான்னு புலம்பணும், கோவிந்தான்னு கதணும். அன்னமாச்சாரியாரை சவுக்கெடுத்து அடிக்கிறார். அப்ப கூட திருப்பதி பெருமாளை பார்த்து பிரபோ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு புலம்புறார். புரந்தரதாசர் அடிக்கிறார், நல்லா சாட்டை கொண்டு அடிக்கிறார். அப்ப கூட விட்டல் 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 விட்டல்னு கத்துறார். ஜெயதேவருடைய கை காலெல்லாம் வெற்றா. அப்ப கூட கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கொடுக்கலாம். துளசிதாசரை படுத்தும் பொழுது ராமா 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 ராமான்னு ஒரு அப்படி வரணும், அப்படி வரணும், அப்படி உள்ளுக்குள்ள
நாமஜபம் ஓடிண்டே இருக்கணும். கிருஷ்ணா 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 ஓடணும். ஓடினாத்தான் பிரயோஜனம். ஏன்னா பாவம் ஒரு பக்கம் நம்மளை துரத்துறது, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்முடைய ஆசை அகம்பாவங்கள் துரத்துறது, இன்னொரு பக்கம் நம்முடைய இயற்கை உட்பாதங்கள் தொடர்ந்து. இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா பகவான் நாம சங்கீர்த்தம் ஒண்ணுதான் கதி. அதனால இவன் சொல்லிட்டா எப்படி சொன்னாலும் பகவானுடைய நாம சங்கீர்த்தம் நல்லதுதான் பண்ணும். அஞ்ஞானாது அதவா ஞானாது புண்ணிய ஸ்லோக நாமயது சங்கீர்த்தம். புண்ணிய ஸ்லோக நாமயது அறிஞ்சோ அறியாமலோ சொல்லப்பட்டதான புண்ணிய ஸ்லோகனான எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தமானது அவ்வளவு அழகா தெரிஞ்சோ தெரியாமலோ விறகு கட்ட மேல விழுந்த தீயானது அதை பொசுக்கிறா போல பொசுக்கிறது. நம்ம தெரிஞ்சு விறகு கட்ட தீ வச்சாலும் எரி, தெரியாம அது மேல தீ விழுந்தாலும் அது எரி. அந்த மாதிரி நாம சங்கீர்த்தம் எப்படி இருந்தாலும் சர்வபாவ நாசகம், சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு சிரேஷ்டம் பகவான் நாம சங்கீர்த்தம் விட்டுடாது. நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. கலியுகத்தை பிறந்தவாளெல்லாம் பார்த்து தேவர்கள் கூட பொறாமரம் அச்சோ என்ன சுலபமா வாழ்க்கை வாழறா, எதுக்கெல்லாம் ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்காள, தொந்தரவே இல்லாம கடற்கராளேன்னு ஆனந்தமயமா இருக்காளாம் எல்லாம் பார்த்துட்டு. அந்த மாதிரி ஒரு ஹரிநாம சங்கீர்த்தனம் ஆச்சரியமா அதிவிசேஷமான விடாதீங்க. பெரிய பாக்கியம். உட்காரும் போது சொல்லுங்க, எழுந்துக்கும் போது சொல்லுங்க, நடக்கும் போது சொல்லுங்க, வஸ்திரம் மாத்திக்கும் போது சொல்லுங்க, சாப்பிடும் போது சொல்லுங்க, தூங்கும் பொழுது சொல்லுங்க, தூங்கி எழுந்துக்கும் பொழுது சொல்லுங்க, பல்லு தேய்க்கும் போது சொல்லுங்க, குளிக்கும் பொழுது சொல்லுங்க, மலமூத்திர விசர்சனம் பண்ணும் பொழுது கூட சொல்லலாம், ஆத்துக்கு தீட்டா இருக்கும் பொழுதும் சொல்லலாம். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதன். திரௌபதி ஆத்துக்கு தீட்டா இருக்கும் பொழுது எனக்கு கதறினான். குந்தியெல்லாம் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா காப்பாற்றான் எந்தெந்த சமயத்தில தானே கதறினான். அதனால பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்கு இடம் முக்கியம் இல்லை, தேசம் முக்கியம் இல்லை, காலம் முக்கியம் இல்லை, நியமம் முக்கியம் இல்லை, மனசு ஒண்ணுதான் முக்கியம். கலியை பண்ணும்போது நாமஜபம் பண்ணுங்க, துணி துவைக்கும் பொழுது நாமஜபம் சொல்லுங்க, துணியை காய வைக்கும் போது நாமஜபம் சொல்லுங்க, மார்க்கெட்டு காய்கறி வாங்க போறா நடக்கும் பொழுது நாமஜபம் பண்ணுங்க. துக்காரம் ஒன்றுதான் சொல்றா, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் யார் விட்டல் 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 விட்டல்னு சொல்றானோ அவன் பிரம்மயஜ்யம் பண்ண பிரயோஜனம் உண்டுன்னு சொல்றான். நடக்கும் பொழுது ஒவ்வொரு அடிக்கும் நீ நாமஜபம் பண்ணிட்டே வர வர அடுத்த அடி தானாவே அழகா கிடைக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிரபுடைய நாமத்தை சொல்லுங்க. சரீர வியாதி வந்தாலும் அவ்வளவு அழகா பகவன் நாமத்தை சொல்லிண்டே மருந்து சாப்பிடுங்க. யாராவது பந்துக்கள் அதுக்கு போறீங்களா, பரஸ்பரம் யாரையாவது ஒருத்தரை பார்க்கலாம், பார்த்த உடனே ராதே கிருஷ்ணாவோ ஜெய் ஸ்ரீராமோ ஏதோ ஒன்று சொல்லுவோம். அப்ப ஆரம்பத்துல இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். பெரியவாதான் பார்த்தோம்னா பரஸ்பரம் எதிர்க்க பார்க்கலாம், முதல்ல ராதே கிருஷ்ணா, ராதே ஷியாமி, ராதே ராதே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லலாம். அண்ணா பார்த்தோம்னா இன்னைக்கும் மகாராஷ்டிரா பரஸ்பரம் எதிர்க்க ஜெய் ஸ்ரீராம் தான் பேசுவார். ஆரம்பிச்சு வச்சதே பார்த்தோம்னா சமர்த்த ராமதாஸ் தான். அவர் தான் முதல்ல பார்த்தோம், ஹலோ ஹாய் பாய் கை கொடுக்குறது ஒரு ஒன்றும் வேண்டாம், பகவான் நாமத்தை சொல்லு. ஏன்னா அன்னி வரைக்கும் நம்ம 2 பேருக்கு பிரார்த்தனை நல்லா இருக்கும், அன்னைக்கு வந்து பார்த்தா சண்டை போடுற மாதிரி பிராரப்தம் இருக்கும். பகவான் நாமத்தை சொல்லிட்டோம்னா இந்த பிராரப்தம் மாறிடும். தொந்தரவு கிடையாது. தாத்தால எழுந்தோட குழந்தைகள் அப்பா அம்மா பார்த்தாலும், அப்பா அம்மா குழந்தைகளை பார்த்தாலும் அந்த குட்மார்னிங் மண்ணாங்கட்டி தெருப்புடி தான் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. காலங்காத்தால கண்ணை முழிக்கும்போது எழுதுக்கும்போது ராதே கிருஷ்ணான குழந்தைகள் காலத்தில் சொல்லி எழுதி பாருங்க, அப்ப தெரியும். ராத்திரி படுத்தும்போது எல்லாருக்கும் குட் நைட்டு சொல்லி, என்ன குட் நைட் நமக்கு தான் தெரியும். அது குட் நைட்டா தாண்டிட்டு அண்ணா இருந்தாலும் ராத்திரி சொப்பனத்தை கொடுத்தா இருக்கு. அதை விட்டு பகவான் நாம சொல்லி பாருங்க. ஏன்னா அந்த சப்தம் என்ன ஆகுன்னா நம்முடைய பிராரப்தத்தை மாற்றும், புத்தியை சரி பண்ணும், ராத்திரி சுகம்னா இருக்கும். எல்லா அர்த்தம் இருக்கு, அவ்வளவு அழகு. பரஸ்பரம் எல்லாம் பகவான் நாமத்தை தான் முதல்ல பேசணும், அதுக்கப்புறமா விஷயங்களை பேசணும். பெரியவா பேசும்போது ஆரம்பத்தில் பகவான் நாம சங்கீர்த்தம், நடுவில் பேசும்போது அப்பப்போ கிருஷ்ணாராமா சொல்லுவா, திரும்பி முடிக்கும் போது கிருஷ்ணாராமா சொல்லுவா. ஏன்னா நம்ம பேசும்போது நமக்கு தெரியாத அகம்பாவத்தை ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம், அந்த வார்த்தை கேட்கிறவாளுக்கு ஏதாவது ஒரு துக்கத்தை கொடுத்துரும். இதெல்லாம் மாறணும்னா நடுநடுவில் பகவான் நாமத்தை சொல்ற சமயத்தை தானாகவே இந்த நம்முடைய அகம்பாவத்தை மாற்றி பகவான் நம்ம பேசக்கூடியதான வார்த்தைகளை அழகா மாற்றிடணும். என்ன தெரியும், பகவான் நாம சங்கீர்த்தம் ஜபம் பண்ணிட்டே இருந்தோம்னா யாரிடத்துல என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எந்த துவனியில பேசணும், எவ்வளவு தூரம் குரலை வசதி பேசணும், எவ்வளவு தூரம் குரலை தாழ்த்தி பேசணும், கிளீனா சொல்லி தரும். நாம சங்கீர்த்தம் ஒண்ணுதான் நமக்கு சரியான வழி காட்டும். எல்லா சந்தர்ப்பங்களையும் அப்பா வழி காட்ட முடியாது, எல்லா சந்தர்ப்பங்களையும் பள்ளிக்கூட வாத்தியார் வழி காட்ட முடியாது, எல்லா சந்தர்ப்பங்களையும் நண்பர் வழி காட்ட முடியாது. ஏன்னா முதல்ல தனியாக தானே இருக்கும். அந்த சமயத்தை கூட பகவான் நாம சங்கீர்த்தம் சொல்லியாச்சுன்னா கிளீனா தெரியும். குழந்தைகள் படிக்கிற மெத்தட் தெரியும்,
ஸ்திரீகளுக்கு நீ என்ன தலிகை பண்ணா அவளுக்கு பிடிக்கும்னு தெரியும். ரொம்ப அழகா பகவான் சொல்லி கொடுப்பான். நாமஜம் பண்ணிட்டே இருந்தா சமயத்தை சாவியெல்லாம் மறந்து வச்சுருவோம். எங்கேயாவது கேட்டுட்டே எங்க வச்சு நம்ம தான் வச்சுருவோம், மறந்து போயிடும். நாமசங்கீதம் சொல்லலாம் தானாகவே பகவான். இதெல்லாம் மிராக்கல் கிடையாது, அதிசயம் கிடையாது, சித்து விளையாட்டு கிடையாது, பிராக்டிக்கல். ஏன்னா பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். பகவானுக்கு எல்லாம் தெரியும். அவன் நாமத்தை சொல்லும்போது அத்தனையா பகவான் இங்கதானே வச்சு சொல்லி கொடுப்பான். எத்தனையோ ஒரு ஸ்வயம் பகவான். அடுப்புல பால் வச்சு மறந்து எங்கேயாவது காரியம் பண்ணிருப்பான். அடுப்புல பால் மறந்து போயிடும். அழகா ஒழுக்கு ஒரு பகவான் நாமம் சொன்னா பகவான் சொல்லுவான் அடுப்புல இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவான். ஸ்வயம் அனுபவத்தை சொல்லுவோம். எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கக்கூடிய அதிசயங்கள். அதிசயம்னா என்ன? இது ரகசியம். அந்தரியாமி பகவான நம்ம பக்கத்துல திருப்பி விட்டுறோம். இந்த பரமாத்மா நம்மளையே தான் பார்த்துட்டு இருக்கு. நாமஜபம் பண்ணும்போது இந்த பரமாத்மா காற்ற வழி நமக்கு தெரியும். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த நாமஜபம். இப்ப சிக்னல் ரெட் சிக்னல் இல்லாம கிரீன் சிக்னல் போட்டு போகிறதுக்கான வழிதான் இந்த நாமஜபம். சொல்லணும் மறந்து போய் நாராயணா சொன்னதுனால என் பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து. அதனால இனிமேல் நீங்க யமதர்மராஜத்துக்கு அழிச்சுட்டு போக முடியாது. உமக்கு இந்த விஷயத்துல சந்தேகம் இருந்தா அவங்க யமதர்மராஜாவே போய் கேளுங்கோன்னு வா சொல்லிட்டான். உடனே யமதூதர்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டா. அசாமியர் பார்த்தான். ஆஹா ரொம்ப சந்தோஷம் நினைச்சான். இவாளத்துல பேசணும்னு நினைச்சான். அதுக்குள்ள அவன் அந்தர்தானம் ஆகிட்டான். பலவே நினைச்சுட்டு இருக்கான். நாராயணான கத்தின உடனே மோட்சம் கிடைச்சது தப்பு. நாராயணான கத்தின உடனே அவனுக்கு சத்சங்கம் கிடைச்சது. சத்சங்கத்தினால நாராயண நாம பலம் புரிஞ்சது. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் உயிரோடு இருந்தான். பல பேர் நினைச்சிருக்காங்க நாராயணா கத்தினா உடனே மோட்சம் எழுதலாம். தப்பா என்னத்தை புரிஞ்சுக்கோ சரியா புரிஞ்சுக்கோங்க. சாஸ்திரத்தான் பாகவதம். அதன் பிறகு சில வருஷங்கள் உயிரோடு இருந்தான். உடனே தான் பண்ண பாவங்கள் எல்லாம் அவனுக்கு தோணித்து அவரா தப்பு பண்ணிட்டோம். சுயபச்சாதம் வந்துடுத்து. இனிமேலாவது பாவம் பண்ணாம நல்ல வாழ்க்கையை வாழணும். மறந்து போய் நாராயணான்னு சொன்னதுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவு விசேஷம். ஏன்னா அசாமன் எடுத்தறிந்த பாவம் ஒழுங்காத்தான் இருந்தான். உத்தமமான பிராமணனா இருந்தான். வேதங்கள் எல்லாம் அழகா ஜோர அத்தியனம் பண்ணிட்டு இருந்தவன். நித்தியம் பகவத் ஆராதனை பண்ணிட்டு இருந்தவன். அப்பா அம்மா மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தவன். ஒழுங்கா இருந்தவன். எடுத்தோடனே கெட்டவன் கிடையாது. ரொம்ப நல்லவனா இருந்தான். ஒரு சந்தர்ப்பத்துல அப்பா சொன்னார் காட்டுல போய் புஷ்பம் பழம் சமுத்தெல்லாம் சேகரிச்சுட்டு வாடான்னு சொல்ல அவன் காட்டுக்கு போன சமயத்துல ஒரு வேஷ்யா ஸ்திரீ ஒருத்தரோட குடிச்சுட்டு அவள் பாட்டுக்கு ஆடை இல்லாம காம சேஷ்டைகள்ல ஈடுபட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அதை பார்த்து தொலைச்சுட்டான். அதுல மனசு மாறிடும். பெரியவா சொல்றா பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்காதீங்களோ, கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்காதீங்களோ. இதனால புத்தியில மாறுதல் உண்டாகிறது. வாழ்க்கை நஷ்டப்பட்டு போயிடுறது. காலத்தை பார்த்தோம்னா பார்க்கக்கூடாத பல விஷயங்களை அப்பா அம்மாக்கு உட்கார்ந்து குழந்தைகளோட பார்க்கலாம். அப்புறம் குழந்தைகள் எப்படி நம்ம மேல மரியாதை இருக்கும் யோசனை பண்ணி பார்க்கணும். குழந்தை உங்க இடத்துல மரியாதையோடு இருக்கணும்னா இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாருங்க. ஒரு காலம் உங்களால பார்க்காம இருக்கவே முடியும்னா குழந்தை வரையும் அனுப்பி தொலைச்சாவே பாருங்க. பல விஷயங்கள் வந்து பார்க்கிற மாதிரி இல்லை. அப்புறம் அந்த குழந்தைகள் கெட்டு போச்சுன்னு பின்னாடி அது படி போடவே போகணும். பல இடங்கள்ல பிரத்யட்சமா பார்த்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல மனசு கட்டிக்காம இருக்கணும். எதை பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது. எதை பார்த்தாலும் பிரச்சனை மனசு கட்டிக்கிறது அதான கஷ்டம். பார்த்தோம்னா மகாபாரதத்துல எத்தனையோ விஷயம் பெரியவா சொல்லும்போது நீ மனசு கட்டிக்காம எந்த காரியத்தை பண்ணாலும் அது பாவம் இல்லைன்னு பெரியவா பேசுறான். பண்டடி கொடியாழ்வார் கூட அவ்வளவு அழகா தன்னுடைய திருமாலை என்ற திவ்ய பிரபந்தம் சொல்லும் பொழுது அப்பா திருமருமாறன் இன்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறுவர கொண்டு சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அருவினை பயனதுய்யார் அரங்கமான கருளானேன்னு சொல்றார். ஏ ரங்கா உன்னை ஹிருதய கவனத்திலேயே வச்சுட்டு இருந்தான்னா அவ எந்த காரியம் பண்ணாலும் பாவம் இல்லை. அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ரோட்ல வரவா பரவாயில்ல பிடிச்சி கூப்பிட்டு வச்சு தலையை வெட்டினாலும் அவளுக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி வர கொண்டு சுட்டிட்டு ஈட்டியவனேரே. மனசு பகவானோட பரிபூர்ணமா இருந்தா அவ எந்த காரியம் பண்ணாலும் அதை பாவம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. மகாபாரதத்திலே தர்ம வியாத கீதைன்னு ஒன்று உண்டு. தர்ம வியாதன்னு ஒருத்தர் அவ்வளவு அழகா ஒரு பிராமணனுக்கு ஆச்சரியமா தர்ம தத்துவம் பரமாத்ம தத்துவம் எல்லாம் சொல்றார். அப்ப அந்த பிராமணன் கேட்கிறார், நீங்க இவ்வளவு அழகா தத்துவத்தை எல்லாம் பேசுறீங்க, பிரகிருதியை பத்தி தெரியாது, ஆத்மா பத்தி நன்னா தெரியாது, பரமாத்மா பத்தி ஜோரா பேசுறீங்க, ஆனா பாவமா இந்த இறைச்சி வெட்டுறது வெளில பண்ணிட்டு இருக்கீங்க. இறைச்சி வெட்டுற தர்மத்தை பேசு தர்ம வியாதம் தான் பேர். அவர் சொல்ல இது குலத்தொழிலா வந்துடுத்து அப்படின்னு இருக்கேன், ஆனா மனசு பரிபூர்ணமா இருக்கேன். எந்த வகையும் இந்த பந்துபட்டு நான் பண்ணலேன்னு ஒரு துளி கூட அவருக்கு பாவம் சம்பவிக்கல. மனசு பந்தப்படுறதுனாலதான் எல்லா காரியத்திலையும் பாவம் புண்ணியம் சம்பவிக்கும்.
பெரியவா சொல்லும் பொழுது பாவம்ன்றது இரும்பு விலங்கு, புண்ணியம்ன்றது பொன் விலங்கு. அவங்க ரெண்டு விலங்கு தானே. இது முதல்ல வேண்டாம், இது முதல்ல விட்டு தொலைங்கோடு கதவும். ரெண்டுமே வேண்டாம். நாராயணன் ஸ்ரீஹரியுடைய திருவடி இறுக்கி பிடிச்சுக்கோங்க. கிருஷ்ணன் இருக்கா காப்பாற்றுவான்னு பெரியவா. மனசு படவே கூடாது. அஜாமில நல்லவனா இருந்தான், ஆனா கொஞ்ச நேரம் பார்க்கக்கூடாத நிகழ்ச்சியை பார்த்தான், பார்த்துட்டு சீன வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அதையே மனசுல சிந்தனை பண்ணல, புத்திய மாறாட்டம் வந்துடுத்து. அப்பா அம்மா மனைவி எல்லாரையும் தள்ளிட்டு இந்த வேஷ்யாஸ்திரியே கதின்னு கிடந்தான். அவளை திருப்திப்படுத்துற வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டான். அதுலயே சகலவிதமான பாவங்களை பண்ணான். இத்தனைக்கும் காரணம் என்னன்னா, பார்க்கக்கூடாத ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு மனசுல வாங்கிட்டான். அதுதான் எல்லாத்தையும் ஒரு வேடிக்கை பாருங்க, அதே மனசை கொண்டு வச்சுட்டாங்க. யாரா ஒருத்தன் கொலை பண்றான் மகாபாவின்னு தெரிஞ்சா கூட சரி பண்றான், ஹரி பார்த்துன்னு இருக்கான். மனசுல கொண்டு வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. அது தவிர யாருடைய பாவத்தை பற்றி பேசவே பேசாது. ஹரிக்கு தெரியும், பகவானுக்கு நல்லா தெரியும் யார் யார் என்னென்ன பாவம் பண்றான், எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் தெரியும். அடுத்தவாளுடைய குற்றத்தை பேசுறதுனால, பாவத்தை பேசுறதுனால அவளுடைய ஒரு பங்கு பாவத்தை நீங்க வாங்க. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா நீங்க எல்லாரும் டிவியும் பேப்பரையும் பார்த்துட்டு படிச்சுட்டு இதேதான் பேசணும். நடந்ததான ஒரு நிகழ்ச்சியை பத்தி இப்ப பேசணும். இதுக்குள்ள நாட்டில் நடந்துட்டு உலக வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க நமக்கு தெரியாது. அதனால பாவங்களை பத்தி பேசவே பேசாது. தர்மம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது, இவ்வளவுதான் பேசணும், பேச வேண்டாம். அந்த மாதிரி அசாமில இப்படி கெட்டு போனான். ஆனாலும் நம் நாராயண பலம் உன்னை காப்பாற்றி உடனே பார்த்தான். வைராக்கியம் வந்து தரடா, இத்தனை நாள் வீண் பண்ணி தொலைச்சுட்டேன், இனிமேலாவது வீண் பண்ணக்கூடாது, இந்த க்ஷணமாவது மாறணும்னு நினைச்சான். மாறணும்னு நினைச்சான். அந்த க்ஷணமே ஹரி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறந்துடணும். பெரியவா சொல்லும் போது சொல்றார், இம்பார் கோவிந்தர் சொல்றார், சர்வஜனுக்கும் ஒரு அசக்தி உண்டு அப்படின்னு. அவனுக்கும் ஒரு அபிஸ்மிருத்தின்னு சொல்றது இல்லையா, விஸ்மிருதி அபிஸ்மிருத்தின்னு சொல்ற. அபிஸ்மிருத்தின்னா மறக்காம இருக்கிறது, விஸ்மிருத்தின்னா மறக்கிறது. எம்பார் கோவிந்தர் சொல்றார், அவனுக்கும் ஒரு அசக்தி இருக்கு, அவனுக்கும் ஒரு மனது இருக்கு. உடனே பகவான் ராமானுஜெல்லாம் கேட்கலாம், என்னடா மனது, என்னடா அவனுக்கு ஒரு முடியா அசக்தி என்னடா இருக்கு, அந்த எல்லாம் சர்வ சக்தராச்சே அப்படின்ட்டா. இல்ல பக்தால விடக்கூடிய சக்தி அவனுக்கு அச்சுதன்னு ஒரு பேர். அதே மாதிரி அவனுக்கு ஒரு மனது இருக்கு. என்னடான்னா, யாராவது அவன் நாமத்தை சொல்லி நீ வேலை ஒழுங்கா இருக்கேப்பா பிரபோ, நீ வேலை ஒழுங்கா வாழ்க்கை வாழ அப்படின்னா அது வரைக்கும் அவன் பண்ண பார்க்கலாம் பகவான் மறந்துடுறான். என்ன ஞாபகம் தான் வரவே மாட்டேங்கிறான். அதனால எல்லாத்தையும் மறக்காதிருக்கும்படியான ஞானமானது கூட இந்த விஷயத்துல ஒரு அஜ்ஞானம் இருக்குன்னு என்பவர் கோவிந்தர் சாதிக்கிறார். மறந்துடுறான். அது வரைக்கும் நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்துல மறந்துடுறான். குழந்தைகள் கூட அட்டகாசம் பண்றது, ஒரு மணி நேரம் படாத பாடுபடுத்தி எடுக்கிறது, கடைசியில தெரியாம பண்ணிட்டேமா மன்னிச்சுனா கையை கூப்பிட்டு சாரி சொல்லி எழுதுதான் சரிக்கோ. ஒரு மணி நேரம் விஷயத்த ஒரு க்ஷணத்தை மறக்கணும் இல்லையா, நம்மளால மறக்க முடியும்னா பகவான் கருணா சாகர். ஆனா இது சும்மா சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ள இந்த ஆத்மார்மா வந்துட்டு சுயபச்சாதாவப்பட்டு இனிமேல் நான் ஒழுங்கா இருக்கணும்டா, எனக்கு நீ கிருப பண்ணடா, நான் ஒண்ணு நம்பறேன்டா, நான் நல்வழி படணும்டா, நீ கொடுத்த வாழ்க்கை நான் ஒழுங்கா வாழணும்டா, நீ ஆசைப்பட்டபடி இருக்கணும்டான்னு நினைச்சுட்டோம்னால அவன் எல்லாத்தையும் மறந்துடுறான். அதை அப்படியே ஃபாலோவும் பண்ணணும். அது ஒண்ணு இருக்கு முக்கியம், முடியும் எல்லாராலையும். நான் இதை விடலாம் அப்படி நினைச்சா விட முடியாது. பகவானே இந்த பாவத்தை விடுதலை கொடுத்துரும், இந்த பாவம் பண்ண வைக்காம தடுத்துறேன்டான்னா அழகா பகவான் தரும். நாமஜபத்துக்கு அந்த பலம் இந்த சந்தேகமே வேண்டாம். அத்தனை சிரேஷ்டம். அந்த மாதிரி அசாமியம் முடிவு பண்ணலாம். இனிமேல் வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கணும், இந்த மாதிரி பாவங்கள் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தான். இத்தனைக்கும் காரணம் இவரோட சேர்ந்ததுதானு சொல்லி மனைவியை விட்டான், குழந்தைகளை விட்டான். நேர ஹரித்வாரம் போகணும். ஹரித்வாரத்தை உட்கார்ந்து எந்த நாராயணாவத்தை மறந்து போய் சொல்லணும் அதையே சொல்லிட்டு இருந்தான். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்திய ஆயிரம் எல்லாம் நிரந்தர செய்யும் நீழ்வு சும்பருளும் அருளுடுவரிடம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம் அனுபவிச்சு சொன்னான். திருமங்கையாள கல்லனா இருந்து அத்தனை பாவங்களையும் பண்ணலாம். ஸ்ரீ லோலனாவே அணைஞ்சிட்டு கிடந்த ஒருத்த யாரா ஒரு ஸ்ரீ அழகா இருந்தானா போச்சு. உடனே அவள் அனுபவிச்சால ஒரு ஆத்மா அடங்கும். என்ன சம்பாரன்
திருப்தியாக அப்படி கிடக்கிறவர். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் களவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். அதெல்லாம் ஒரு திவ்ய பிரபந்த பாடாவது முதல்ல நாம சித்திய நாராயண நாம சித்திய பெருமையத்தான் பேசி 10 வாசகங்கள் சொல்றார். கல்வனானே பணிவு செய்திருப்பேன் வேர்கனார் கலையே கருதி நம்மளுக்கா சொல்றார். வென்றி ஏவி கீழ் குறுக்கிறங்கி நம்மளுக்கா சொல்றார். இதெல்லாம் பண்ணக்கூட அத்தனையும் பண்ணி தொலைச்சேன். ஆனாலும் நாராயணாவும் என்னை காப்பாற்றும் நான் கண்டு கொண்டேன். மகாபாவத்தை சொல்ல இவ்வளவு மகாபாவியா இருந்த நானே நாராயணா சொல்லி நல்ல கதி அடைஞ்சுட்டேன்னா நீங்கெல்லாம் அடையிற சந்தேகமா கவலையே பண்ண வேண்டாம் சொல்லுங்க. நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். குலம் தரும் செல்வம் தந்திடும். நல்ல குலம் கொடுக்கும். என்னென்ன பெரிய கொடுக்கும். குலம் தரும் செல்வம் தந்திடும். 16 விதமான செல்வங்கள் இருக்கு. அதெல்லாம் கிடைக்குமா. குலம் தரும் செல்வம் தந்திடும். அடியார் படுதிய ஆயிரமெல்லாம் நிலந்தர செய்யும். நம்முடைய பிராரப்தமெல்லாம் பார்த்தோம்னா மாடி கட்டடம் மாதிரி பெருசா இருக்கு. நம்மளாம் சொல்றோம் 100 மாடி கட்டடம் 14 மாடி கட்டடம் அதெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. நம்முடைய பிராரப்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அது 1000 கோடி ஃப்ளோர் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோரா குறையறதுக்குள்ள திருப்பி அடுத்த பிராரப்தம் வந்து அதனால இருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்கா. பிராரப்தம் சஞ்சிதம்னு 2 உண்டு. பிராரப்தம்னா ஏற்கனவே பிரயோஜனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்ட பூர்வ ஜென்மாவுடைய கர்மாக்களுடைய பிரயோஜனம். சஞ்சிதம்ல பிக்ஸட் டெபாசிட் இருக்கு. இந்த பிராரப்தம் முடிஞ்சவங்க அதான் அதுக்கு நடுவுல நம்ம நிச்சயம் கர்மா பண்றாங்க. இது போய் டெபாசிட் ஆகுது. அது அடுத்த பிக்ஸட் டெபாசிட் அப்படியே போயிட்டு இருக்கு. இது என்னைக்கு தீர்க்கிறது. பிராரப்தம் எல்லாம் முடிஞ்சுட்டா நிம்மதியா இருக்கு. அதுக்குள்ள சஞ்சிதம் பிராரப்தமா மாறுது. அதுக்குள்ள இப்ப இருந்து பண்றதெல்லாம் சஞ்சிதமா மாறுது. பிக்ஸட் டெபாசிட் இப்படியே போயிடுது. கோடி 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 ஜென்மா அகாதபாடு யாரும் தீர்க்கவே முடியாது. சம்சாரம் பயங்கர கோரம். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம். சொல்றோம் சம்சாரம் இருக்க முடிவில்லாத துன்பங்களுக்கு இருக்கணும். பகவன் நாமத்தை சொல்லாதவாறு பகவானுடைய சரணகமனத்தை பிடிக்காதவாறு. கோபிகளுக்கெல்லாம் அப்படி இல்லை. எல்லாருக்கும் அப்படி இல்லை. திருவள்ளுவர் அப்படி இல்லை. சுகமா இருந்தது. ஏன்னா பகவன் நாம சங்கீர்த்தனத்தை கலச்சு கலந்தான். அதனால அவ்வளவு சேட்டம் அந்த எம்பெருமானுடைய நாம ஜபம். உட்கார்ந்தா நாராயணா 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 நாராயணா. குருவாயூர் சொல்லணும் சன்னிதி திறக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை பேர் சொல்லு நாராயணா 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 ஓடும். நமக்கு முன்னாடி பின்னாடி போய் வழக்கம் இல்லைன்னா கூட அவன் சொல்றதெல்லாம் நமக்கே தெரியாது. நாராயணா வந்து இந்த பன்றிபுரம் போனா விட்டல் தானே வந்து மதுரைக்கு சேர்ந்து உட்காந்து பிராமணருக்குலாம் இந்த விஷயத்த ரொம்ப வெக்கம் பிடுங்கி அந்த விஷயத்த வெக்கமே கிடையாது. போடக்கூடாத வஸ்திரங்களை போட்டு டிராயரோடையும் நைட்டியோடையும் தெருவாலயத்தையும் வெக்கமே கிடையாது. கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்லுங்க. அதெல்லாம் மனசுக்குள்ள இருந்தா போதாதோ. பக்தி எல்லாம் மனசுக்குள்ளதான் இருக்கணும். எல்லாம் போய் பலப்படுத்தலாமா. நல்லா கத்தி வசனம் பண்ணணும். நான் பக்தி பண்றதை பலப்படுத்தக்கூடாது சொன்னாங்க. வெளியே பெரியவா பகவன் நாமத்தை கத்தி சொல்லக்கூடாது சொல்லவே. நல்லா கத்தி 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 சொல்லணும். நன்றி கொடுத்த பார்க்கணும். மகாராஷ்டிர ஜனங்கள் விட்டல் 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 கத்துவோம். ஆச்சரியம். திருப்பதியில பார்க்கணும். ராமனா தான் ஒன்றும் சொல்லாம உட்காந்து வீட்டில் எல்லாம் விஷயம் மூட ஜனங்கள் வரும். அருள் குப்பனோ சுப்பனோ அபிராம ஜனங்கள் வருவா. படி ஏறும்போது கோவிந்தா 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 கோவிந்தன் சொல்லுவோம். கோவிந்தன் சொல்ல மாட்டாங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு. அதுக்கு அவ அனுபவிக்கிற ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம தான் உடனே போட்டுருக்கோம் எல்லாம் கோவிந்தாவா. கோவிந்தான்னா சர்வத்தையும் கொடுக்கக்கூடியது. எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகக்கூடியது. அதெல்லாம் நம்மள உடைக்கணும். எல்லாத்தையும் தப்பு தப்பா பேசுறதே நம்ம தான். பட்டை போட்டுட்டாளா அப்தநாமம் போட்டுட்டாளா என்ன அர்த்தம் தெளிவா இருக்கு. நாமத்தை பற்றியோ விபூதியை பற்றியோ கோவிந்த நாமத்தை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கு. தப்பு தப்பா பேசுறதே வழக்கமா வச்சு நல்லா வெக்கத்தை விட்டு கத்திரம் அப்படின்னு நாராயணா சொல்றான். நாராயணா 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 ஜோரா சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு சொல்லிட்டு இருக்கான். கண்கள் அப்படியே அழுக வருது. பிரபோ இந்த பாபியை கூட நாராயணா சொல்ல வச்சுட்டீங்கடா அப்பா. இந்த வேலை குழந்தைக்கு நாராயணா ஒரு பேர் வச்சிடும். தப்பிச்சேன் அப்ப
இப்போ ஃபீல் பண்ணுறோம் நிஜமாவே மலமுடை ஊத்தையில் தோன்றிற்று ஓர் மலர் ஊத்தையை மலமுடை ஊத்தையும் பேரிட்டால் மறுமைக்கில்லை குளமுடை கோவிந்தா கோவிந்தா என்றழைத்தகால் நலமுடை நார்மன் தம் மண்ணை நரகம் புகாள் இவ்வளவுதா சொல்றார். பெரியார் சொல்றார், அழுக்குலேருந்து பிறந்த ஒரு அழுக்கு தானே, அழுக்கு வழியா தானே வெள்ள வர குழந்தை. அதுவும் என்ன அழுக்குடம் எச்சில் வாய் மலமூத்திர மாமிச பிண்டம் தானே. இதுக்கு போய் அழுக்கு பிச்சை அப்படின்னா ஒரு பேர் வச்சு குறைச்சு இதையே சொல்லிட்டு இருந்தா மோட்சம் உண்டோ? கிடையாது. கோவிந்தான்னு வைங்கோ, கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுங்கோ. அப்ப பகவானுடைய சன்னகமலத்துல இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடம் உண்டுன்னு சொல்லுங்க. அத்தனை சிரேஷ்டம் பிரபுடைய நாம சங்கீர்த்தம். அந்த மாதிரி இந்த அஜாமிலன் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொன்னான். முன்னாடி எந்த விஷ்ணு தூதர்களை பார்த்தாலும் அவளே கீழே வந்தா வாடா குழந்தை உன மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறோம்னு சொல்லி புஷ்ப விமானத்தை உட்கார வச்சு ஆனந்தமா பகவானுடைய சரணகமலத்துக்கு அழிச்சுட்டு போறான். அவ்வளவே நினைச்சுட்டு இருக்கா. அஜாமிலன் மாதிரி கடைசி காலத்துல நாராயணா சொல்லி நல்லகதி அமைச்சுடலாம், ஆரம்பத்தெல்லாம் சொல்ல வேண்டாம் நினைச்சோம்னா தோல்வி போயாச்சு. அஜாமிலனுக்கு 88 வயசு கடைசி காலம்னு தெரிஞ்சது, நமக்கு தெரியாத. அதான ஒரு கஷ்டம். பகவான் ரொம்ப புத்திசாலி. விஞ்ஞானி எதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் கூட இந்த உயிர் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த சரீரத்துல தலையில இருக்கா, ஹதயத்துல இருக்கா, ரத்னாளத்துல இருக்கா, புத்தியில இருக்கா, எங்க இருக்கு நம்மளுக்கு தெரியல. ரூபம் என்ன, தன்மை என்ன, எப்படி போறது ஒன்றும் தெரியாது. விஞ்ஞானம் வச்சு வந்து இது என்னைக்கு போகும் அதுவும் சொல்ல முடியாது. அதுவும் அவனுக்கு தெரியாது. பகவான் ரொம்ப அழகா ஆச்சரியமா வச்சிருக்காங்க நிகழ்ச்சிகள் எல்லாம். அதனால எது முடிவுன்னு நமக்கு தெரியாது. அஜாமிகளுக்காவது நாராயணா வந்தது எல்லாருக்கும் வருமானம் தெரியாது. ஏற்பெண்ணை வந்து நடையும் போது அங்கே நான் உன்னை நினைக்க மாட்டேன் தெரியாது. நமன் தவர் பற்றி இழுக்கும் பொழுது அதா பெரியாரெல்லாம் வரணும்னா கூட பரவாயில்ல. யமதர்மராஜனுடைய ஆட்கள் வந்து சூக்ஷ்மத்தை போட்டு இழுப்பா பாத்தியா, அப்ப வந்து ஒரு நாம வரணும். அப்ப நீ வந்தா கூட இப்பெல்லாம் காட்சி கூட அப்ப வந்து ஒரு காட்சி கொடுன்னு. அதனால ஒழுங்க நாமஜபம் பண்ணிடுங்கோ. இந்த மாதிரி சுகபிரம மகர்ஷி அஜாமில உபாத்தியானத்தை சொன்னார். கேட்டான் ரட்சித்த மகாராஜா. கண்கள்ல ஆனந்த பாஷாபா ஹரிநாம பலம் புரிஞ்சு போயிருக்கு. சர்வ சுகமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, நல்லா இருக்கேன், சுலபமா இருக்கேன். ஒரு கஷ்டம் இல்லை. முக்கியமா நாமஜபத்துக்கு அடுத்த வாழ்வி சகாயம் அவசியம். நீங்க அர்ச்சனை பண்றீங்கன்னா அதுக்கு பணத்தோட சகாயம் அவசியம், தேங்காவுடைய சகாயம் அவசியம், அது விக்கிரவாளுடைய சகாயம் அவசியம், கோவில் அர்ச்சனை பண்ற பக்தருடைய சகாயம் அவசியம், கோவில் அர்ச்சனைகள் விக்கிரவாளுடைய சகாயம் அவசியம், நேரம் முதல்ல அவசியம். மத்தியானம் 3 மணிக்கு அர்ச்சனை பண்ணுறோம், கோவில் கூட்டவரை அர்ச்சனை பண்ண மாட்டோம். யாக யஜ்ஞாதிகள் பண்றோம்னா அந்த எத்தனையோ சகாயங்கள் அவசியமா இருக்கு. தியானம் பண்றதுக்கு நிறைய சகாயம். நாமஜபத்திற்கு யாருடைய சகாயமும் யாருக்கும் ஒரு நாளும் வேண்டாம். மனசுடைய சகாயம் ஒண்ணுதான் வேணும். மனசு வேணும். நான் பாவியா இருக்கேன், இனிமேல் நல்ல கதி அடையணும், பாவங்கள் நாசமாகணும், இனிமேல் ஒழுங்கா இருக்கணும், பகவான் எனக்குன்னு கொடுத்துருக்க ஆனந்தத்தை பரிபூர்ணமா அனுபவிக்கணும், அவன் ஆனந்தப்படும்படியா வாழணும்னு இந்த ஆசை இருந்துடுத்தனாலே தானாகவே ஆச்சரியமா அற்புதமா இந்த பகவன் நாம சங்கீர்த்தம் வந்துடும். வரும், வராமல்லாம் இருக்கவே இருக்கா. ஸ்ரத்தையோட சொல்லும்போது தானா வரும். வரதுனால தானே பெரிய பாகவதம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த அஜாமித உபாத்தியானம் சர்வசிரேஷ்டமா சுகபிரம்ம மகிழ்ச்சி சொன்னா பரீட்சித் மகாராஜா ஆனந்தத்துல தளச்சான். இப்படி அழகா ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரா. இந்திரனுக்கு ஒரு அகம்பாவம் வந்து, அகம்பாவம் வரக்கூடாது. பாகவத்துல பல இடங்கள்ல யாரெல்லாம் கஷ்டப்படுறான்னு பார்த்தா அகம்பாவந்தர்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இந்த இந்திர விஷயம் சொல்றார். அகம்பாவம் வந்துடுத்து ஒரு நாள் தன்னுடைய இந்திர சபையில உட்கார்ந்து இருக்கான். ஆச்சரியமா சமயத்துல அவருடைய குரு ப்ரஹஸ்பதி வரார். குரு வந்த உடனே எழுந்து ஓடி வந்து சரண கமலங்கள்ல எழுந்து ஆச்சரியமா செய்ய வேண்டியதான மரியாதைகளை செய்யணும்னு சாஸ்திரம். அவர் நமக்காக தான் வராது ஒழிய தனக்காக ஒன்றும் நடந்து கிடையாது. நம்மால் அவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? அவ சொல்றா, நாமஜபம் பண்ணு எனக்கு எல்லாம் கிடைக்கும், நாமஜபம் பண்ணு பாவம் நாசமாகும், நாமஜபம் பண்ணு பிரச்சனை தீரும், நாமஜபம் பண்ணு பகவானுடைய காட்சி கிடைக்கும்னு சொல்றாங்கன்னா அவ அதை சொல்லி அனுபவிக்கிறதால நமக்கு சொல்றா. எல்லாம் நாமஜபம் சொன்னா கிடைக்கும்னா நமக்கு சொல்றான்னா அவளும் நாமஜபத்தை சொல்லி எல்லாத்தையும் தெரிவிச்சுக்க முடியுமே.
அதனால நம்மளை நம்பி ஒண்ணு அவ இல்லவே இல்லை. நம்மள ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவானை நம்பிதான் அவ இருக்கா. எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் நம்பி எந்த சத்குருவும் இல்லவே இல்லை. உலகத்தை யாருமே இல்லைனாலும் அவளோடு நாமஜம் வந்து வாழ முடியும். அதே சந்தர்ப்பத்தை உலகத்தை பத்தி கவலைப்படாமல் அவளால் இருக்க முடியும். அதையும் தாண்டி ஒரு கிருபை பண்றான்னா இந்த ஜீவன் நல்ல கதி அடையணுன்ற ஒரு ஆசையை ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. வரும் குருவை தியானம் பண்றது மகு விசேஷம். அதுவும் குருவுக்கு மரியாதை பண்றது உத்தமமான காரியம் தான் தெளிவா சொல்லலாம். மரியாதைன்னு சொன்னா மானசீகமா பண்றது. பெரியதான தனத்தை பத்தியோ பெரியதான வஸ்திரங்களை பத்தியோ அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை பெரியவா. அவளுக்கு என்ன முடியுமோ அதை ஆத்மார்த்தமா பண்ணணும். இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு ஒழிய நான் பணம் கொடுக்குறேன் நான் அவ்வளோ பண்றேன் அப்படின்னா இந்த அகம்பாவத்துக்கெல்லாம் மசீர ஆள் கிடையவே கிடையாது. சனாதனமான பாரத பூமியில எத்தனையோ ஆச்சரியமான மகாத்மாக்கள்லாம் இருந்திருக்காரு. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பிராமணன் காசியில உட்காந்துட்டு தபசு பண்றார். ஆச்சரியமான தபசு பண்றவர் தரித்திரம் போகணும்னு காசி விஸ்வநாதத்துல பிரார்த்தனை பண்றார். உடனே விஸ்வநாதர் பிரத்யட்சமான நேர சனாதன கோஸ்வாமி இடத்துல போடுட்டார். உடனே ஒரு நேர சனாதன கோஸ்வாமி இடத்துல வந்துட்டார். சனாதன கோஸ்வாமி அப்பொழுதுதான் அழகா தீர்த்தம் ஆடிட்டு வெளில வர வந்த உடனே அவர் வந்தா. இந்த மாதிரி காசி விஸ்வநாதரை தியானம் பண்ண அவர் ரொம்ப போய் பார்க்க சொன்னார். என் தரித்திரம் போகிறதுக்கு ஏதான வழி சொல்லுங்கோருட்டார். உடனே சனாதன கோஸ்வாமி சிரிச்சார். அப்படியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கூட சரி பரவாயில்ல பகவத் சங்கல்பம். இப்பதான் அந்த கரையில எங்கேயோ கங்கையில ஓரத்துல ஸ்பர்சவேதி கல்லை தூக்கி போட்டேன். ஸ்பர்சவேதிக்கெல்லாம் எழுதுறோம் தங்கமா இருக்கு. இதை பார்த்து வீசி எறிஞ்சாரு. யார் கங்கையா மட்டும் உருப்படாம போயிட்டு வீசி எறிஞ்சிட்டோம் கங்கையில. இவர் எடுத்து வச்சுக்கணும்னு தோணலையே. உடனேயே ஒரு பார்த்தார் எங்க இருக்கு அந்த கல் எப்படி இருக்கும் அப்படி தேடுறா கடை கொண்டா எடுத்து எழுதி தலைக்கு தடவி பாரு தங்க மாசம் அதான் ஸ்பர்சவேதிக்கிறதுன்னு. இவர் தேடி 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 பார்க்கறது தரித்திரன் வேற பணம் தான் நல்லதுதான்னு சொல்லிட்டு செட்டில் ஆயாச்சுன்னா பக்தி பண்ணலாம். அப்படிதான் நினைச்சுட்டு நம்ம செட்டில் ஆகுறதுனா என்னன்னு தெரிய போகிறது. பணம் நிறைய இருந்தா செட்டில் ஆகுறது யாரும் உங்களுக்கு சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல. சொந்த வீடு இருந்தால் செட்டில் ஆகியாச்சு, பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட பேலன்ஸ் இருந்தால் செட்டில் ஆகியாச்சு. இப்படிலாம் செட்டில் ஆகுறதுனா எத்தனையோ குலசாமி எங்கேயோ செட்டில் ஆகியாச்சு. அவரோட பாசனத்தை பார்த்தோம்னா செட்டில் ஆன மாதிரியே அவரோட பாசனம் செட்டில் ஆகலையே குழம்புற இந்த பொன் மலைந்து ஏதேனும் ஆவேனேன்னு சார். அவர் பார்த்தா நல்ல ராஜா அதுல பர்ஃபெக்டா செட்டில் ஆயாச்சு. நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல ராஜ்யம், நல்ல ஜனங்கள், ஜோரா வேண்டுக்கு தரித்திரமே இல்லாம பரம சௌக்கியமா இருக்கு. ஆனா ஐயோ வாழ்க்கை வீணா வேண்டுகிற குழந்தை குலசேகர ஆழ்வா கலியுகத்துல கேரள தேசத்துடைய ஒரே ராஜா இன்னமுது